முதலமைச்சர்னா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. ஐயா விலங்கு மாட்டுதார். விலங்கு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்வதி அம்மா கணக்கு எழுது. முக்கால் சேர்த்தியோ விலங்கு மாட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிலநடுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். திங்கிற உணவு இல்லாமல் போகும். எல்லாமே வண்டி போக்குவரத்து எல்லா பெட்ரோல் டீசல் எல்லாமே அடியாகிரும். இப்போ அம்மா கணக்கு எழுது, பார்வதி அம்மா கணக்கு எழுது. விலங்கு மாட்டுதார். ஐயா விலங்கு மாட்டுதார். 7 செமத்து சேட்டை பண்ண வேணும். இப்போ விலங்கு மாட்டுதார். எல்லா தப்புக்கு தண்டனை வாங்காமல் எல்லாமே வாங்கி அப்படியே அந்த பேப்பர் வச்சே மோகத்தில் விளையாண்டு போகிறான். ஆணும் பெண்ணும் படிப்பு கல்வியால் பூரா தண்டனை வாங்காமல் எல்லாம் நாசமாக போய்கொண்டே இருக்கான். முக்கால் சேர்த்தியும் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டார் ஐயா. 6 to 7 ஏற்கனவே தமிழ்நாடும் டெல்லியும் விலங்கு மாட்டிட்டார். எந்தெந்த கணக்கோ அதே கணக்கில் கிளியராக விலங்கு மாட்டிடுவார். இப்போ 6 to 7 ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இலங்கை சுழன் டெல்லி, மும்பை வரைக்கும் முதலமைச்சர் பூரா விலங்கு மாட்டுதார். விலங்கு போட்டுருவார். விலங்கு போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த டயத்தில் நிலநடுக்கத்தில் சாவானோ, இல்லை காற்று புயலில் போவானோ, இல்லை இராணுவ வானரப்படை உள்ளே அழுதானோ, அது என்னென்ன அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. அம்மா எழுதிடும். பார்வதி அம்மா எழுதும். முக்கால் சேர்த்தியோ அம்மா பார்வதி அம்மா படித்ததுரா. படித்த கணக்கு இன்றைக்கி எழுத விடுதார். இந்த டயத்தில் இவனை காலியாயிரும். இவனை கொண்டு போய் நடுக்கடலில் உள்ளே இறக்கணும். நடுக்கடலில் உள்ள காற்று புயல் எல்லாம் மழை இதில் கொண்டு போய் உள்ளே போய் தள்ளிடணும் கடலுக்குள்ளே. அப்படி கணக்கு இல்லை. பில்டிங் எல்லாம் கொட்டல் மண்டை சிதறம் போட்டாரா ஐயா, கடவுள் போட்டாரா, அந்த மாதிரி பில்டிங்காக நெரிக்கும். முக்கால் சேர்த்தியும் எல்லாமே விவசாயத்தை அழிச்சிட்டான். விவசாயத்தை அழித்து இப்போ எல்லாம் 2ஆம் நம்பராக திருச்சி பெட்ரோல் டீசல் எல்லாம் கச்சா எண்ணெய் எல்லாமே 2ஆம் நம்பர் தான்டா, 1ஆம் நம்பர் கிடையாது. இயற்கையிலே பூமியில் கடவுள் கொடுத்ததை பூரா அசிங்கத்தனம் அகம்பாதம் பண்ணி பூரா இடம் கிடக்கான்னு ஓடி ஆடி பாடி பூரா பாலாக்க வந்த முட்டாபே மானிட பிறவி. புரியா? தமிழ்நாடு தான் 1ஆம் நம்பர். இடத்த அழிக்க போவ பூரா புரோக்கர்களாக விற்று திங்க போய் இப்போ புரோக்கர் பூரா நிறைய சாவுவான். ஏன்னா கால பைரவன் வீரபுத்திரன் கருப்பேன் கண்ணில் கொத்திக்கிட்டே இருப்பாங்க. இடம் போகிறானா இங்கே கைலாசத்தில் கை வச்சுட்டாங்க. வந்தவன் போனோம். இப்போ கணக்கு நேற்று டயத்தில் புரோக்கர் சுற்றி நிற்கும். விற்று தின்னா பொண்டாட்டி பிள்ளைய நல்லா காலை 2ஐயும் பிளந்து உள்ளே நக்குவோம்னு வேலை சொல்லி இல்லாமல் இதே சோழி அலைதான். வேலை பார்க்க மாட்டான். பூமியில் விவசாயம் பண்ணி திங்கங்கிற அந்த எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி இப்போ விடுவார். விவசாயம் பண்ணால் தான் உயிர் வாழலாம் அப்படிங்கிற அந்த ஏன்னா பேண்ட் சட்டையை மாட்டுதான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் பேண்ட் சட்டையை மாட்டி பெண்ணு சுடிதார் மாட்டி பூரா பாலாக்க வந்த முட்டா குதிமக்க மானிட பிறகு புரியுதா இல்லையா? பேண்ட் சட்டையை மாட்டி சுடிதாரை மாட்டி அழிக்க வந்த கல்வி படிப்பு அழிக்க வந்த விவசாயம் அழிக்க வந்ததான் இந்த கணக்கு. ஓரளவுக்கு முன்னாடி வேட்டி கட்டுவோம், இடுப்பில் துண்டை கட்டுவோம். ஐயா கடவுளை பார்த்து இப்போ நாங்கள் அழிக்க வந்திருக்கோம். பேண்ட்டு சட்டை சுடிதார் போட்டு நாங்கள் அழிக்க வந்திருக்கோம் இந்த ஜெம்மத்தில் அப்படி சொல்லியே அழிக்கான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? கொண்ட நரம்பை எடுத்து விட்டுருவார். நந்தி போட்டான்டா கணக்கு. முக்கால் சத்தியம் விலங்கு மாட்ட எல்லாமே ஒவ்வொரு மாநிலம் பூரா திங்கிய உணவு இல்லாமல் வண்டி வாகனம் பூரா ஸ்டக் ஆகிரும். இப்போ பெட்ரோல் சனிக்கிட்ட எரிச்சாச்சுன்னா எல்லா வண்டியும் எல்லாமே சொல்லி முடிஞ்சோம் எரிச்சிருவான். எங்கள் ஐயா மகன் எரிச்சு தான் ஆகணும். கணக்கு பார்த்தோன்னே எரிச்சு தான் ஆகணும். பெட்ரோல்னால ஒன்று எரிச்சா போதும். கைலாசத்தில் 7ஆம் நாடு சனியில் பெட்ரோல் எரிச்சாச்சுன்னா பெட்ரோல் சோழி முடிஞ்சோம். டீசல் சோழி முடிஞ்சோம். என்ன ஆயில் அங்கே பூரா வெளிநாட்டிலேருந்து பூரா கப்பலில் கொண்டு வந்து திங்கையில் அதில் பூரா கடலுக்குள்ளே பூரா மீன் வாழ்வு பூரா அதை கெடுக்கான். இந்த மானிடப்பை என்ன சேட்டையெல்லாம் பண்ணுதான். இந்த கொடியை தூக்கினா எலெக்ஷன் வச்சான். பூரா ஓட்டு முத்திரை வாங்கினான். பூரா பாலாக்கிட்டான். தொலைஞ்சாடா அரசியல் தொலைஞ்ச. கோர்ட்டு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்காமல் போகிற அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கை முடிச்சிட்டார். இப்போ எல்லாம் தண்டனை அடிப்பார். அதுக்கு தான் தண்டனைக்கு போகிறான். வீரபுத்திரன் கருப்பேன் பைரவன் பூரா இவனுக்கு பூரா வெளியே கிளம்புதாங்க. கிளம்பி இப்போ காலையில் கிளம்பிட்டாங்க. ஐயாட்ட வர வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. எதை கொடுத்தானோ எவனை கொடுத்தோம். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நேற்று புரோக்கர் வந்திருக்கான். இன்றைக்கி பூரா புரோக்கர் ஒன்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்ணில் கொத்துவான். கண்ணில் கொத்தி 2 கை
கொத்தி காலை கொத்தியாச்சுன்னா சட்டையடி. அப்போ கை கால் ஒடிஞ்சு தூக்கி மாட்டிக்கிட்டே போவான், கால் ஒடிஞ்சு மாட்டிக்கிட்டே போவான், கண் வந்து பவரை கீழே இறங்கிடும், தடவுவான். இந்த மாதிரி இன்னைக்கிலேருந்து ஆரம்பம். புரோக்கர் முட்டா பேய்களுக்கு இன்னையிலேருந்து ஆரம்பம். தொலைஞ்சடா ஒன்றை முடிச்சாச்சுனாலே ஆட்டா முடிக்க விவசாயம் அங்கங்கே கிடக்கும். இந்த புரோக்கர்கார இன்னைக்கு வருவான். இப்போ வீரபுத்திரன் கருப்பன் இப்போ வருவாங்க. இப்போ ஏற்கனவே பூரா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே கொத்திட்டு வரோம்னு போயிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கொத்தி கைலாசிலேருந்து உட்காந்துக்கிடுவாங்க. முக்கால் சத்தியம்டா.